சிரித்தாலே போதும் தெய்வங்கள் கூடும். நீங்கள் சிரித்தாவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தாத்தா. அதுக்கு தான் பாடினாங்களா, நீ சிரித்தாலே போதும் தெய்வங்கள் கூடும், பராக் பக்கத்துக்கு வருவாங்களாம். அப்படி. ஆமாம் செல்வங்களே. நான் ராபர்ட் பாஷ், மைக்கோ, ஜெர்மன் கம்பெனி, பெரிய கம்பெனி. அதில் உங்களுக்கு தான் தெரியுமே, அதில் வேலை செய்திருந்தேன். கொஞ்ச நாளாக என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை விட்டு வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்ச நாளைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டேன்னு என்ன ஒரு ப்ரொமோஷன் மாதிரி அனுப்பி வச்சுருந்தாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அசம்பிளி, மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிக்கல், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதில் இந்த ப்ரொடக்ஷன் சைடில் இந்த அனுப்பியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டோன்னுக்கிட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே 3 ஷிப்ஸ் ரொடேஷன். என்னது ரொடேஷனா? ஏன் ப்ரொடக்ஷன்னு அங்கே 3 ஷிப்ஸ் ரொட்டேஷன். உங்களுக்கு பல்லு சிரா இல்லாததுனால உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு சிரா தெரில தாத்தா. ஓகே, அப்படியா? சரி. அப்போது 3 ஷிஃப்ட்ஸ் இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரையிலும் ஒரு ஷிஃப்ட்டு. அப்புறம் அது 2 மணிலேருந்து நைட்டு 10 o'clock வரலையும் ஒரு ஷிஃப்ட்டு. அப்புறம் அந்த 10 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரலையும் ஒரு ஷிஃப்ட்டு. எனக்கு அந்த 3 ஷிஃப்ட்லேயும் சான்ஸ் கொடுத்தாங்க. நல்ல வேலை அங்கே இருக்கும். ரொம்ப வெரி ஹார்ட் ஒர்க், ஆல் பிளான்டு, சிஸ்டமேட்டிக் ஜாப். நீங்கள் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் சைடு ஒரு நாளைக்கு 2000 பீசஸ் அந்த ஜாபை, அந்த ஆப்ரேஷனை முடிச்சு அனுப்பணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. எல்லாருக்கும் 2000 இல்லை, அவன் வேலைக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ வேலை நீ செய்யணுன்னு. அது ஃபுல் டைம் ஹார்டாக ஒர்க் பண்ணால் தான் அவ்வளோ பீசஸ் அவ்வளோ வேலை செய்ய முடியும். அதே ஃபுல் ஃபிட்டிங் டைட்டில் எவ்வளோ வைக்கல, அங்கங்கே அந்த மார்ஜின் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக டாய்லெட் போய்ட்டு வருது, ரெஸ்ட் எடுக்கிறது, ஸ்மோக் பண்ணுறதுக்கெல்லாம் க்ளோக் ரூம் போய்ட்டு வருவாங்க. டீ டைம் எல்லாம் இருக்கும். டோட்டலாக ஃபுல் டைம், அது 8 hours எங்கேஜாக இருப்போம். வேலையில் போனாக்கா கான்சன்ட்ரேஷனாக வேலை செய்யணும். இல்லை கொஞ்சம் ஏதாவது நான் தவறு செய்தாக்கா அது ஜாப் ஸ்பாயில் ஆகிடும். அது ஃபர்தர் ஆப்ரேஷன் போக முடியாது, எங்கன்னா அது எஃபெக்ட் ஆகும். அதனால் நிறைய அங்கங்கே அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன், ஃப்ளோர் இன்ஸ்பெக்ஷன், இந்த மாதிரி நாங்களே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்குவோம். இந்த ஜாப், இந்த ஆப்ரேஷன் கரெக்டாகுதா, இந்த சைஸ் கரெக்டாகுதா, இந்த செக்கப் பண்ணிக்கிட்டு இப்படி ஃபுல் டைட்டில் வீட்டுக்கு வருவோம். சில சமயத்தில் இந்த தேர்ட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இருக்கும். இந்த நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். வந்த உடனே வீட்டுக்கு எல்லோரும் தூங்கி எழுவாங்க. நாங்கள் போய் அப்போ தான் தூங்கலான்னு போவோம். வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்தாக்கா வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எழுந்துட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வீட்டில் சாமான் வேலைக்குது, தலாபுடா லொட்டு புட்டுன்னு சத்தம். அங்கே குழந்தைங்களது சத்தம். அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்கும். ஆளாளுக்கு பிஸியாக இருப்பாங்க. நான் டயர்டாக போயிட்டு
இப்போ எப்படா படுக்கலாம்னு போனால் வீட்டில் ஒரே தலைநோவு சத்தம். அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, அதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலையை காலையில். நான் அப்போ தான் எண்ட் ஆகிட்டு வேலை ஆகிட்டு நான் ரெஸ்ட் எடுத்து வருவேன். இப்போ போயிட்டு போனால் தூங்கணும். வீட்டுக்கு வந்தோடனே எப்படா போய் பெட்டில் விழலாம், ஏன்னா இப்போ படுத்தா தான் நான் நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அங்கே போய்ட்டு நான் வேலை செய்யணும். அங்கே போய்ட்டு ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகல நான். அப்படி இருக்கும்போது தூங்கத்துக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கடா படுக்கலான்னாக்கா சத்தம் தொந்தரவு ஜாஸ்தி. அப்புறம் நான் நிம்மதியாக தூங்கினேன்னா என்னடா படுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 இடத்த செலக்ட் பண்ணேன். இங்கே போனாக்கா கொஞ்சம் தூங்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்று வந்து டாய்லெட். டாய்லெட் அதுதான் ஒரு ஒரு 4 அடிக்கு ஒரு 4 அடிக்கு 4 அடி, ஒரு 4 அடிக்கு 5 அடி சுற்றி கதவு சாத்தினாக்கா ஒரு சத்தமாக வராது. அங்கே உள்ளே போய் உக்காந்தா கொஞ்ச நேரம் நிம்மதியாக உக்காந்துன்னு ஏதாவது யோசிச்சிருக்கலாம். நம்ம என்ன வேலை செய்தோம், இது பண்ணோம், அது பண்ணோம், இப்போ நாளைக்கு போய்ட்டு அந்த வேலையை முடிச்சிடணும், இது இப்படி ப்ரிப்பேராக போகணும் அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருக்கும் டாய்லெட். அப்புறம் அதை யோசிச்சுட்டே இருந்தாக்கா யார் லொட்டுன்னு தட்டுவாங்க டாய்லெட்டை. எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறீங்க, வெளியே வாங்க, நாங்கள்லாம் க்யூவில் இருக்கிறோன்னு. இது வேலை ராமாயணம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவசரமாக வெளியே வந்துடுவான். அது ஸ்மால் பிரேக், கொஞ்ச நேரம். இப்போ தூங்கினோமே, எங்கே போய் தூங்குறது? வீட்டு மேலே மாடி மேலே போனாங்களே ஆகாதுல, வெயில், அதுவும் சூரியன் அப்போ தான் வருது. அக்கம் பக்கம் காரு லாரி போதெல்லாம் சத்தம். சரி சீக்கிரம் சொல்லுங்கள் தாத்தா. அப்போது என்ன பண்ணேன், அங்கே ஃபேக்ட்ரியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது மதியத்தில் அங்கே ஒரு பெரிய கல்லறை இருக்கும், செமெட்ரி. அங்கே நிறையா மரங்களாக இருக்கும், பச்சை பசேன்னு, சைலண்ட்டாக இருக்கும். ஓ, இது தானா நம்மளுக்கு சரியான இடம். அப்புறமா போகிறத விட நம்ம இப்பயே போயிட்டு அட்வான்ஸாக படுத்துடலாங்க. அப்போ எப்போ போகிறது? இப்போ தினம் நமக்கு அமைதியான இடம் வேணும் சொல்லிட்டு ஒரு தலகாணி, ஒரு பெட்ஷீட் எடுத்து அக்கத்தில் வச்சுக்கின்னு, அப்போ சைக்கிள் தான் இருந்துச்சு. அந்த சைக்கிளில் ஏறி பின்னால் அந்த பெட்டு தலகாணி வச்சுட்டு நேராக கல்லறைக்கு போயிடுவேன். கல்லறைக்கு போயிட்டு அங்கே கேட் வந்து வச்சுப்பாங்க. நான் உள்ளே போயிடுவேன். போயிட்டு நிறையா மரங்களாக இருக்கும். ஒரு கல்லறை நல்லா சலவை கல் போட்டு எல்லாருக்கும் சில கல்லறையில் சுண்ணாம்பு அடிச்சு வச்சுக்குவாங்க. நான் அந்த சலவை கல் இருக்கிற கல்லறை மேலே போயிட்டு படுத்துடுவேன். தலகாணியை வச்சுட்டு பாட்டு அப்படியே ஊந்தாக்கா சரியாக ஒரு 4-5 ஹவர் தூங்குவேன். ஒரு சத்தமாக இருக்காது. உள்ளக்கிறவங்கெல்லாம் ஒல்லியாக இருப்பாங்க, அவங்க வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. யார் எப்போ செத் பண்ணுவாங்க, உள்ளே இருப்பாங்க. அப்புறம் அவங்க மேலே நான் படுத்துக்கின்னு ஒரு 4-5 ஹவர் நிம்மதியாக தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு சைக்கிளில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி நான் நாங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நான் செலக்ட் பண்ண இடம் அது. எங்கே? கல்லறை. கல்லறை தோட்டம். எப்போ போகிறது வரும்போது லாஸ்ட்டில் போவோம். இப்போ நான் தினம் அங்கே போயிட்டு தூங்கிட்டு வருவேன். உள்ளுக்கிறவங்கெல்லாம் நினச்சின்னு யார் அவன் நம்ம மேலே வந்து பத்துனுக்கான், ஆறாமல் வந்து பத்துனுக்கான்ட்டு யோசிச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்னுடைய சர்வீஸ் காலத்தில், நான் வேலை செய்த காலத்தில் இந்த மாதிரி எனக்கு அமைதி எங்கன்னு நான் கண்டுபிடிச்ச இடம் அது. இவர் பாவம், எங்கே நிம்மதி, என் கதை தெரியாத அவருக்கு. எல்லாருக்கும் அங்கே வந்து பார்த்துக்கன்னு அமைதியாக தூங்கிட்டுக்குவார். அது தெரியாத எங்கே நிம்மதி
அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். ஹலோ, how are you? எங்கே மனிதன் இல்லையோ, வீட்டில் ஒரே கலரா சத்தம், தூங்க முடியாது. இவர் எங்கே மனிதன் இல்லையோ, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அப்படின்னு பார்த்துன்னுக்குவார். நான் தூங்கின்னு இருக்கும்போது காதில் கேட்டுங்க அவர் பாடுறது. ஏன் டயர்டாக இருந்ததில் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. அந்த மாதிரி நான் எழுந்து வந்து ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு போவேன், நைட் ஷிஃப்ட்டுக்கு போவேன். இதனுடைய அனுபவங்களில் 10 ஓகே, என்ன இருக்குது ராஜா, சின்ன சின்ன அனுபவம் புதுமை. வணக்கம்.